ஏற்பா ஏற்பா தம்பி ஏறு. இருக்கிறவங்க ஏற்பா, வர்றவங்க வருவாங்க. இங்க இருக்கிறவங்க ஏற்பா, மக்கள் வசிக்கிற ஏற்பா. இறங்கல் பண்ண எப்படி? அம்மா வாங்கம்மா, ஏறுங்கம்மா. அம்மா ஏறுங்கம்மா, அம்மா ஏறுங்கம்மா. அம்மா வாங்கம்மா, வண்டி ஏறுங்கம்மா. வணக்கம், நாங்கள் தென்காசி மாவட்டத்திலேருந்து வர்றோம். வாசநல்லூர் தொகுதி. நாங்கள் அந்த விருப்ப மனு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நம்ம தம்பி அன்பழகன் அவர்கள் இன்னைக்கு அவளுக்காக வாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஆன்லைனில் வாங்க சொல்லியிருக்காங்க, நாளை கிடைக்கும் அப்படின்னு. அதனால சரி கிளம்புறோம். என் பொறுப்பில் கிளைச்சலர் இவர் வந்து மாவட்ட லெவலில் இருக்காப்புல, இப்போ கொடுக்கும் பொறுப்பில் கொடுத்துருக்காப்புல. ஆமாம். நீங்கள் தனியாக வந்துட்டீங்களா? உங்கள் மாவட்ட தலைவர் எல்லாம் வரலையா? இல்லை, மாவட்ட தலைவர் வரல. மாவட்டத்தில் நேற்று வந்துட்டு போயிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு எங்களை மட்டும் வந்து பார்க்க க்ரௌடாக இருந்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து க்ரௌடு இல்லை. பொதுமக்கள் வந்து நிறைய நேற்று பெரிய ரிசீவ் ஆனதுனால இந்த இடம் ஆன்லைனில் எடுக்க சொல்லி தலைமைச் செயலகத்தில் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால முக்கால்வாசி பேர் ஆன்லைனில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேரடி வந்தவங்கள ஒரு 10 மணிக்கு நம்ம ஆஃபீஸுக்கு வேணால் வந்தவங்க வந்து, ஏன்னா வந்தவங்க ரிட்டர்ன் போக முடியாது, ரொம்ப லாங்கிலேருந்து வந்திருக்கு. அதனால பார்த்துட்டு மட்டும் போகிற மாதிரி இருக்கு. இல்ல யாரும் இல்ல, கேட்ட திறந்தாதான் தெரியும். 10:30 திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் திறக்கல. திறந்த பிறகு தான் பார்த்துட்டு போகணும். ஆமா, போலீஸ் நிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நேற்று நடந்த கூட்ட நெரிச்சல்னால போலீஸ் நிக்க வேண்டாம், உங்களுக்கு தான் ஆன்லைன்ல ஃபுல்லா ஃபார்ம் இது போட்டிருக்காங்க, நீங்க அங்க ஆன்லைன்ல எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எது இருக்கு? ஆன்லைன் கரெக்டா இருக்குன்னு நினைக்கல, வந்து வாங்கினா நல்லா இருக்குன்னு? இல்ல, நேரடி வந்து வாங்குறது வந்து பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆன்லைன்ல வந்து திடீர்னு அஞ்சல் மூலமா போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சல் மூலியமா நாங்க போகலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். இதுனா நேரடி வந்து பார்த்துட்டு ஃபில் பண்ணிட்டு கூட கொடுத்துற மாதிரி இருக்கும். அதான் நல்லதா தெரியுது நேரில் பார்த்து. உங்க மாவட்டத்துல இருந்து மாவட்ட தலைவர் மூலியமா மொத்தம் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அது நல்லா பெஸ்டா தான் இருக்கும். அது வந்து முதைய அறிக்கையில விட்டு எடுத்திருந்தா அது பெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே வந்திருக்கும். நம்ம அவங்ககிட்ட கூட என்ன மாவட்ட தலைவர் ஆபீஸ் இருக்கும், அங்க போய் கூட நாங்க வாங்கியிருப்போம். பெஸ்டா முடிஞ்சிடும். நீங்க யாரு போட்டியிடுறதுக்கு நீங்க விருப்பம்? நான் எனக்கு தான், என் பேர் அன்பழகன். நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுறதுக்கு மனு. எப்படி இருக்கு களம் எல்லாம்? எப்படி இருக்கு களம்? என்னை பொறுத்தளவு நான் அந்த இடத்துல கொஞ்சம் பேர் வாங்கி வச்சிருக்கேன். என்னுடைய முகங்கள் வந்து நிறைய தெரியும், அதனாலதான் வாங்க வந்திருக்கேன். அடிப்படை வசதி நிறைய செஞ்சிருக்கேன் மக்களுக்கு. அதன் அடிப்படையில் தான் மனு வாங்க வந்திருக்கேன். ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? காசெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை, என்னுடைய வேலையே மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றுன்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்களா மற்ற கட்சியில்? மற்ற வந்து தெரியல. என்னோட வாசன்ற சட்டமன்ற தொகுதியில் ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன். மக்கள் வேட்பாளரை போய் இறங்கி ஒவ்வொரு தெரு வீடு வீடாக போய் அடிப்படை வசதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டுட்டு நான் பணியாற்றுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்பந்தமே போட்டு வேட்பாளராக நிற்க போகிறேன்.